விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கும் தளபதி விஜய். கரூர் விவகாரத்தை சிபிஐக்கு மாற்ற கோரி உச்சநீதிமன்றம் கொடுத்த உத்தரவு விஜயும் தாவேகா கட்சி தொண்டர்களும் பெரும் நிம்மதி பெருமூச்சு விட்டிருக்கின்றனர். இந்த உத்தரவிற்கு பிறகு விஜய் சார்பில் அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் நீதி வெல்லும் என்ற ஒற்றை வார்த்தையை மட்டும் பதிவிட்டு தொண்டர்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்து இந்த விசாரணையின் மூலம் உண்மைகள் வெளிவரும் என்று கூறினார். உச்சநீதிமன்ற உத்தரவால் தாவேகாவினர் உற்சாகம் அடைந்து உள்ளனர். இதனைத் தொடர்ந்து சில நாட்கள் தலைமறைவாக இருந்த தாவேகா கட்சி பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைவர் விஜயின் நீலாங்கரை வீட்டில் 20 நிமிடங்களுக்கு மேலாக ஆலோசனை நடத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரிக்கு ஆனந்த் சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் விஜயின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து ஓரிரு நாட்களில் வெளிவரும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு தாவேகாவிற்கு சாதகமாக வந்ததை தொடர்ந்து கரூரில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க விஜய் கரூர் செல்வதற்கான திட்டமிடலில் கட்சி தலைமை தற்பொழுது தீவிரமாக இறங்கியுள்ளது. ஏற்கனவே இது தொடர்பாக டிஜிபி அலுவலகத்தில் பாதுகாப்பு கேட்டு கடிதம் அளித்துள்ள நிலையில் தற்பொழுது தேதி மற்றும் இடம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கட்சியின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் விஜயின் கரூர் பயணம் தொடர்பாக நேற்று இரவு முதல் தொடர்ச்சியாக விஜய் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றார். கரூரில் உயிரிழந்த 41 குடும்பத்தினரை விஜய் சந்தித்து பேச உள்ள நிலையில் இதற்கான ஏற்பாடுகளை செய்யவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரண தொகையை உரிய வகையில் கொண்டு சேர்க்கவும் நிகழ்விடத்தில் செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் தொடர்பாக ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், ஆடிட்டர் வெங்கட்ராமன் உள்ளிட்ட 10 பேர் கொண்ட குழுவை விஜய் நியமித்துள்ளதாகவும் இந்த குழு கரூர் பயணத்திற்கான முழு பணிகளையும் செய்யும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. கரூரில் ஏற்பட்ட துயர சம்பவத்தை தொடர்ந்து கடந்த 16 நாட்களாக பொது வெளியிலும் சரி அறிக்கை வாயிலாகவும் சரி எதுவும் பேசாத விஜய் இந்த சந்திப்பிற்கு பின்னர் மௌனம் கலைப்பாரா, கரூரில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து விளக்குவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டு கரூரில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த பின்னர் மீண்டும் விஜயின் அரசியல் பயணம் எவ்வாறு இருக்கும் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது.